If you don't read it with wisdom, you cannot understand what. தேவன் அந்த ஞானத்தை அந்த கிருபையை நமக்கு தந்தருள்வாராக. Let us ask God for His wisdom and His knowledge to understand this grace. நாம நிறைய நேரங்கள்ல நம்ம நினைச்சிருக்கிற ஒரு நினைப்பு உண்டு. Many times we are thinking about something. நான் நல்ல ஜெப வீரனாக இருந்தால் நாம் பரலோகத்துக்கு போயிடலாம். What we think many times, we think that if you are a good brave warrior, we'll go after it. எல்லா பயத்தோட நடுக்கத்தோட சொல்றேன். No. But with fearfully, I'm telling you, we cannot go to heaven like that. நாம நல்ல வேதத்தை அறிந்து நல்ல வேதத்தை படிக்கிறவளா இருந்தால் நாம் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறோம். If we might think that we know the Bible too much and we know very well the Bible, will go after heaven. No, we will not go to heaven. நீங்க நல்ல பைபிள் படிச்சாலும் சரி, if you read the Bible very fully also, நீங்க நல்ல ஜெப வீரரா இருந்தா சொல்லி பரலோகத்துக்கு போக முடியாது. If you read the Bible fully or you're a good brave warrior also, you cannot go to heaven. அதுதான் இன்னைக்குரிய செய்தி. Today's message is that only. உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய வேத வாசிப்பும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. Your prayers and your Bible reading will not take you to heaven. என்ன சொல்றீங்க? What you are saying, pastor? உங்களுக்கு கண்ணுல ஏதோ ஆச்சரியம் வரும்னு பார்த்தேன். I will see some shock in your eyes. கேஷுவலா கேட்டிருக்கிறத பார்த்தா, you are very casual listening to. எனக்கு ரெண்டு விஷயம் புரியுது. I came to know two issues in that. என்ன போலயே உங்களுக்கு ரெவலேஷன் கிடைச்சிச்சுன்னு ஒரு பக்கம் நினைக்கிறேன். Like me, you also got one revelation, I think. இல்லன்னா எப்பவுமே சொல்லுங்க, நாங்க எப்ப வந்து கேட்டு போவோம். நீங்க சொல்லுங்க, வேற வழி இல்ல. கழுதைக்கு வாங்கப்பட்டா போலி சாமி தான் ஆகும். எதை நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டு போறோம் உட்கார்ந்துருக்கு. Others you might think, what do our faith? We come here every time you will be speaking and I'll be listening. What to do? We have to listen only. I'm just thinking. உங்களுடைய வேத அறிவை தூண்டுறதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். I just want to ask you a question to check how much of knowledge of Bible. வேதாகமத்திலே ஜெபித்த முதல் ஜெப வீரன் யார்? முதல் ஜெபம் செய்தவர் யார்? வேதாகமம். In the Bible, who's the first person student prayed as a prayer warrior? யாராவது உங்களுக்கு தெரியுமா? Do any of you know? வேதத்துல ஜெபித்த முதலா who's the first person was a prayer warrior? Prayer. இதுல டீச்சர் வேற இவங்கலாம். என்னமா? புரியலமா? எலியேசர். அப்புறம் எலியா. நாங்க ஊழியம் செய்றோங்க, நாங்க இங்க ஊழியம் செய்றோங்க, நாங்க அங்க ஊழியம் செய்றோங்க. வேதாகமத்திலே ஜெபித்த முதல் ஆள் யார்? Who was the first person who prayed in the Bible? தெரியல. வாசிங்க. Let's read on. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். Let's read Genesis chapter 4. எடுத்துட்டீங்களா? 13ஆம் வசனம் வாசிங்க. என்ன முதல் ஜெபம் இதான். If you have read the Bible properly, the first prayer in the Bible was this only. இப்போ தெரிஞ்சுக்கங்க, ஜெபம் யார் செய்வாங்க? First come to know who prays. ஹல்லேலூயா. Hallelujah. தானியேல் அதான் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு ஜெபம் செய்து விட்டுருவீங்க. அதனால உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக. If wrongly if you understand now, you won't able to go through what I'm trying to say. ஃபெயிலியர் மேன் தான் ஜெபம் பண்ணுவான். The person who is a failure only will pray. தண்டனைக்கு பாத்திரம் தான் ஜெபம் பண்ணுவான். The person who is to be punished, that person only will pray. சாலமன் தேவாலயத்தை கட்டின உடனே when Solomon built the temple of God, என்ன சொன்னார் தெரியுமா? you know what he said? ஆண்டவரே, எவனா பாவம் செய்துட்டு, he said, if any man sin and come, இங்க வந்து ஜெபம் பண்ணான்னா, if they come here and pray, நீங்க கேட்டு அவனுக்கு பதில் செஞ்சிருங்க. and you listen to that and you answer them. கண்கள் திறந்தவைகளும் உடைய செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கட்டும். When your eyes are open and your ears are listening to the prayer. அப்ப ஜெபம் யார் செய்யுது? Who prays? தண்டனைக்கு பாத்திரவான்கள். The person who is to be punished, that person only prays. இல்லனா தோல்வி அடைந்தவர்கள், and who are being a failure, they only pray. அவங்க தான் ஜெபிப்பாங்க. They only pray. சரி, இப்போ வேத வாசிக்கிறத வந்துறோம். Let us come back to the Bible verse. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ வேத வசனத்துக்கும் ஜெபத்துக்கும் உள்ள டிஃபரண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். The Bible verse and prayer, I want you to know the difference of it. வேதம் என்பது எப்போது வந்ததுன்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். First you should know when did the Bible, the word of God come. மோசே காலத்துக்கு பிறகு தான் வேதாகமம் வந்துச்சு. After the Moses days only the word of God itself came.
அதுலதான் ஆதியாகம, யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் என்ற தொகுப்பை கர்த்தர் ஆபிரகாமுக்கு மோசே மூலமா கொடுத்தார். In that only God gave the Genesis and சொல்லப்போனா இந்த 5 ஆகமங்கள் எழுதுனதே மோசஸ் தான். this 5 books was written by Moses. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வசனம் கிடையாது. Before this which was there was not the word of God. யோசேப்புக்கு வசனம் கிடையாது. Joseph didn't have any word of God. ஆனா பாவத்துக்கு விலகி இருக்க கற்றுக்கொண்டான். But God told him to be away from sin. அவன் கற்றுக்கொண்டான். He learned there. அவனுக்கு வசனம் தெரியாது. He never knew the word. ஏன்னா அந்த வசனம் கிடையாது. Because there was no word that time. அவன்ட பைபிள் கிடையாது. That time he didn't have any word of God or any Bible. பைபிள் கிடையாது. Abraham didn't have any Bible. ஏனோக்கு கிட்ட பைபிள் கிடையாது. Enoch didn't have any Bible. நோவா கிட்ட பைபிள் கிடையாது. Noah didn't have any Bible. அப்ப அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? But then how they all lived with God's word. Hallelujah. Hallelujah. வேத வசனம் யாருக்கு தெரியுமா? You know for who the word of God is. வேத வசனம் யாருக்கு தெரியுமா? You know for who the word of God is. யாரா சொல்லுங்க பார்க்கலாம். If anyone can tell me. யார் நித்திய ஜீவனை இழந்து போனாங்களோ அவங்களே தான். For those who are not got the everlasting life. நித்திய ஜீவனை இழந்து போனவங்களுக்கு தான் வேத வசனம். For the people who lost the everlasting life, for them only the word of God. Hallelujah. Hallelujah. மோசஸ் ஆண்டவர் கற்பனைகளை கொடுக்கும்போது when God gave the commandments to Moses, என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா? you know what he said and gave? உங்கள் அடிமைத்தனத்தின் வீடு இருந்து அழைத்து வந்த தேவனுக்கு அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். He gave an instruction that they will come out from bondage from this country. பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் தான் வேதம். For who have sinned and came short of the glory of God, for them only God gave this instruction. இந்த சத்தியத்தை கேட்க நீங்க தான் நானும் கொடுத்து வச்சிருக்கேன். To listen to this promise, me and you, we are gifted. ஜெபம் யாருக்கு? The prayers for who? தண்டனைக்கு பாத்திரவான்களும் தோல்வியுற்றவர்களுக்கு தான் ஜெபம். For who is the prayer? For those who are punished and who are lost in the life. வேத வசனம் யாருக்கு? For who the Bible, the word of God. பாவம் செய்தவர்களும் தவறாய் நடக்கிறவர்களுக்கும் வழிகாட்டுதலுக்காக தான் வேத வசனம். For who the word of God is, for people who sin and walk in the wrong way, for them only the word of God. உங்களுக்கு எனக்கு ஜெபமும் தேவையில்லை, வேத வசனமும் தேவை. For you and us, we no need prayers and no need the word of God also. இப்போ உங்களுக்கு ஜெபமும் வேத வசனமும் தேவைன்னா, if you want to know have the word of God and prayer, இல்ல நீங்க பாவத்திலே தண்டனைக்குரியவர்களா இருக்கீங்கன்னு அர்த்தம். that means still you are living in sin and you are going to be punished. ஐயா கல்ட்டு குரூப்பா மாறிட்டாரு. Why our pastor has become a cult group? பைபிள் வேணான்றாரு. Now he said don't want the வசனம் வேணான்றாரு. he doesn't want the நீ இப்படி தப்பா புரிஞ்சிக்கவே எனக்கு பயம். and that's why I'm getting scared. I might think it in the wrong way. Hallelujah. Hallelujah. நம்ம தவறி போன உலகத்துல வாழுகிறதுனால நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தேவை. அதனால பைபிள் வசனம் படிக்கணும். Because we are in the world that has gone wrong, so we need instruction of the Bible. நாம் அடிக்கடி தவறு செய்கிறோம், அதனால தேவனிடத்தை இறக்கத்துக்காக ஜெபிக்கணும். Many times we are doing wrong, so we need the mercy of God in our lives. ஜெபமும் வேத வசனம் தேவையில்லையா? No, we need the word, the prayer and the word of God in our life. Yes. ஏன்னா இனி தவறு செய்யக்கூடாது, தவறு செய்ததுக்குரிய பரிகாரம் கிடைக்கிறதுக்கு ஜெபமும் வேத வசனமும் தேவை. For you not to do wrong and for you to escape from doing wrong, you need the word of கண்டிப்பா God. சொல்றேன், இது ரெண்டுமே உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். But again I will definitely tell you, these two will not take you to heaven. முதல்ல பரலோகத்துல போய் பிசாசா இருப்பான். First who will be, that means first who will be there is the Satan only will be there. நல்ல வசனம் தெரியும். Because he knows the word of God very well. அவன் சூப்பரா ஜெபம் பண்ணுவான். He pray the best prayer the Satan will do. Hallelujah. Hallelujah. அவன் ஜெபத்துக்கு சொல்ல போனா கர்த்தர் பதில் கொடுத்துருவார். Sometimes God will answer even Satan's prayer. Hallelujah. 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 அப்போ ஜெபம் பண்ண கூடாதாங்க. So what you're saying, we shouldn't pray at all? என் கூட சேர்ந்து திருப்பி கூட நான் அறிவாளிகளோட பேசுறேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு முட்டாள்தனமா சிந்திச்சிடாதீங்க. I'm very happy that I'm speaking with people who have good wisdom. Don't let me think that I'm speaking to somebody who's foolish. Hallelujah. Hallelujah. லூக்கா 11ஆம் அதிகாரம். இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. For the prayer of Jesus and the prayer that Jesus taught us and gave a lot of difference are there. இயேசுவோட ஜெபத்துல என்ன இருந்தது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். Let me explain to you what had in Jesus' ஆண்டவரே இந்த prayer. மாசம் வீட்டு வாடகை கட்டணும்.
We said, God, to this month I have to pay my rent. கரண்ட் பில் கட்டணும், I have to pay my current bill. எங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், I have to pay my ஒரு children's புது school லேண்ட் fees. வாங்கணும், I have to buy a new land. நான் சர்ச் கட்டணும், I need to build a good எனக்கு church. தேவையான சந்தைங்கிறது இயேசுவோட ஜெபம் இல்ல. Please meet all my needs is not the prayer of Jesus. ஆனா சீஷருக்கு யோவான் ஜெபம் பண்ண கத்து கொடுத்தாரு. அதனால நீங்க எனக்கு ஜெபத்தை கத்து கொடுக்கணும்னு சொன்னதுனால, But because of the disciples told how John taught his disciples to pray, so you also teach us. So because of that, Jesus taught இயேசு us. அவங்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய மாடலை சொல்லி கொடுத்தாரு. So Jesus taught in the model how you should pray. இயேசுக்கு நல்லா தெரியும் இவங்களுக்கு ஜெபம் பண்ணனும்னா எப்படி பண்ண தரணும்னு சொல்லி தரணும். Because Jesus knew if they have to pray, now I have to teach them how to pray. அவர் சொன்னார், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, He says, Abba Father who's in heaven, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. He says, let your kingdom come. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படும். Let your will be done as is done in heaven and on earth also. அதான் ஜெபத்துல உள்ள மிக முக்கியமான பிரிவு. That is the important prayer in the Bible. அதுக்கு கீழ வரதெல்லாம் What is coming after that? விழுந்து போன மனிதர்களுக்கான தேவைகளை குறித்து. That is the prayer whoever has gone low in their life, for them that the prayer goes to. அல்லேலூயா. Hallelujah. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தார எங்க கடனாளிக்கு மன்னிக்கிறது போய் இதெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்த ஜெப குறிப்பு. This prayer comes under like provide for my food and forgive my sins and all this come into the world prayer. அல்லேலூயா. Hallelujah. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ள வந்திருக்கிறோம். We come in a very important moment. நீங்கள் வேதம் வாசிக்க தேவையில்லை. No need for you all to read the Bible. நீங்கள் ஜெபம் பண்ண தேவையில்லை. No need for you all to pray. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க. Please look at each other and tell. உங்க மேல சாபம் வந்தாலும் வரட்டும். Let the curse come upon you. நீங்க பாரு. இப்ப எப்படி சொல்லுங்க, நீங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. Look at their face and look. அம்மா பைபிள் படிச்சிட்டு இருக்காங்க. Simply don't go on reading the Bible. ஏன்னா நிறைய பைபிள் படிக்கிறேன் நான் பாத்துக்கிறேன். Many times I see people reading Bible. ஒரு நூல் வச்சிருப்பாங்க பைபிள்ல. ஒரு படிக்கும் போது அந்த பைபிளே இப்ப அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கான். In the Bible, you have a string there to mark whatever chapters are reading. They have to keep marking it. அவங்கள காலையில மதியானம் பாத்தீங்கன்னா, if you see morning and in the afternoon, கண்ணாடியை போட்டு நிமித்தி பைபிள் படிச்சு, they will be putting the glasses and going on looking at the Bible and reading it. ஊருப்பட்ட சுபாவத்தோட அவங்கட்ட தான். They have all the wrongs in them, but they keep on reading the Bible. அதான் சொல்லுங்க, சும்மா ஜெபம் இது பைபிள் படிச்சுனே இருக்காங்க. சும்மா பைபிள் படிச்சீங்க சொல்லுங்க. சும்மா பைபிள் படிச்சீங்க. Tell them don't go on reading the Bible. சும்மா பைபிள் படிச்சீங்க. சும்மா பைபிள் படிச்சீங்க. ஃபுல்லா படிச்சதே. Yeah, simply don't be reading the Bible, okay? வாழ்க்கையில மாற்றமே இல்லாத நீ படிக்கிற பைபிள்ல ஒரு பிரயோஜனமே இல்ல. If you don't have a change in your life and reading the Bible is no use reading the word of God. நீ காலையில ஜெர்சா கொஞ்சம் இவ்வளவு பெரிய புக் படிக்கிறாங்க. I seen Jelsa and such a big book are you reading? அவ்வளவு பெரிய புக் படிக்கிறீல. Such a big book are you reading? அவ்வளவு நோட்ல எழுதுறீங்க. You are reading so everything in the note. No. ஆனா எல்லாத்தையும் படி. But you have to read everything and learn. இது எதுவுமே அவன் வாழ்க்கைக்கு தேவையானது இல்ல. But all this is no use for her life. உண்மையா சொல்றேன், இவன் படிக்கிற எதுவுமே அவன் வாழ்க்கைக்கான தேவை கிடையாது. Whatever she is studying is not going to be a need for her life. நீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சுதா இங்க வேலை செய்றீங்க அப்படினா இல்ல யாரும். Ask anyone what you learned in the college only you know this. அதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. What you're reading and what you're doing in your work is பைத்தியக்கார கூட்டம் நமக்கு படிக்கிறது. They will be telling do this and that. பைத்தியக்கார கூட்டம். They think these people are gone mad and they're doing this. Hallelujah. Hallelujah. ரெண்டாவது சொல்லுங்க, என்ன ரொம்ப ஜெபம் பண்ணே இருக்காது. And the second thing say, don't always go on praying. ராமஜெய மாதிரி சில பேர் ஜெபமால வச்சிருப்பாங்க. Like the Samajan, most of people have a rosary with them. பேசினேமா நம்ம போய் எங்க வீட்டு பக்கத்துல சாமியார் ஒருத்தர் இருந்தாரு. கிறிஸ்டியன் சாமியார் அவர். Next to my house there was a ஜெபமால ஊத்தினே இருப்பாரு. He be on rolling his rosary. கிட்ட போனா whenever you go talk to him, அத்தனை முறை ஜெபம் பண்ணி ஆகும். so many times he have to repeatedly do the rosary. எச்சகையில ஈ ஓட்ட மாட்டான். He won't even give anyone anything. நீ ஜெபம் பண்ணி யாருக்கு பிரயோஜனம்? And because of you pray, who's going to be valued with that? Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, நீ வேத வசனத்தை படிச்சுட்டு திரும்ப பண்ணாத. பிசாசுகளும் வேத வசனத்துக்கு நடுங்குகிறது.
God says, don't be proud that you know the word of God, but even the devil knows the word of God, but he trembles. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். I forgot to tell you a very important thing. பாதாளத்துல உட்கார்ந்து ஒருத்தன் ஜெபம் பண்ணான். One person was in the hell and he was praying. பரலோகத்துல என்ன ஜெபம் பண்ணி நீங்க கேட்டீங்களா? You anytime listen that Jesus prayed. பாதாளத்துல உட்கார்ந்து ஒருத்தன் ஜெபம் பண்றான். One person in the hell he was praying. His name is Abraham. brothers 5 பேர் பூமியில இருக்காங்க. He's standing from hell. He's saying, Abraham, my brothers 5 people are in hell. நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்களா? If you keep on praying, உங்க ஜெபம் பாதாளத்துல கண்டினியூ ஆகும். the prayer even in the hell also will be on continuing. சில பேர் சொல்றீங்க நான் தான் ஜெபமே பண்றது. So I can hear somebody saying, because of that I don't pray at all. இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்காதீங்க தயவுசெய்து. Don't take it the wrong way. எனக்கு பயமா இருக்கு. To tell this promise, I'm getting afraid. இப்போ பைபிள் படிவா சும்மா உட்கார்ந்து இருக்காதன்னு சொன்னா வச்சுக்கங்களே. பாஸ்டர் என்ன சொன்னாரு சர்ச்சில? பைபிள் படிவானான்னு சொன்னாங்கல. If somebody says read the Bible, you tell what pastor said in church. And if you say go to pray and sleep, pastor என்ன சொன்னாரு? What pastor told in church? He said don't pray na. அப்படியே எடுத்துக்காதீங்க. I didn't tell like that. Don't mean it like that. நான் வேற ஒன்னு சொல்ல போறேன். I'm going to say something else, so just wait for it. அது ரொம்ப முக்கியமானது. That one is very important. ஹalleluya. புடிங்க கையை புடிங்க. Hold your hands. மூஞ்சி பார்த்து சொல்லுங்க. Look at your face. நான் பைபிள் படிச்சிட்டு இருக்கேன். Simply don't go on reading the Bible. ஜம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. Simply don't go on பைபிள் படிக்காத. Walk with Jesus. Walk with Jesus. Hallelujah. Walk with Jesus. Walk with Jesus. Hallelujah. Hallelujah. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமா அவருக்கு எப்ப வச்சாலும் அவருக்கு தண்ணி வைங்க பாட்டில டம்ளர்ல வைங்க. சொல்லுங்க அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். He said he was moving with God. அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கல. He was not praying with God. அவன் பைபிள் படிச்சிட்டு இருக்கல. He was not reading the word with God. ஏன்னா அப்பா அவங்கிட்ட என்ன பைபிள் கிடையாது. At that time he didn't have Bible or he didn't have time to pray. அவன் ஜெபம் பண்ண வேண்டிய சூழ்நிலை கிடையாது. He didn't have time to pray. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் He கொண்டிருந்தான். had time to move with God. Hallelujah. Hallelujah. Walk with God. Walk with God. Hallelujah. Hallelujah. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். He was walking with God. நீங்க ஜெபிக்கிற நிறைய பேரால Because of lot of time we are praying. நீங்க நிறைய வேதம் வாசிக்கிறவரால Because of lot of time we are reading the தேவனோடு word of சஞ்சரிக்க God. முடியல. We don't have time to spend அவங்க with என்ன God. நினைக்கிறாங்கன்னா What we think? இன்னைக்கு நான் காலையில 10 ஜெபம் போட்டேன். Morning on 10 prayers I prayed. அதிகாரம் படிச்சிட்டேன். 120 chapters I read. எனக்கும் தேவனுக்குள்ள உறவு மட்டுமே. That is my relationship with God is finished. Hallelujah. Hallelujah. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பது. But you should walk with God and move with God only. அவரோடு நடந்து அவரோடு அசைக்கிறதுக்கு பேர் தான். When you walk with Him and when you move with Him. Hallelujah. Hallelujah. ஒருவேளை இது ரெண்டும் கூட உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். Maybe these two things you don't have with you. ஜெபமும் வேத வாசிப்பும் கூட உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். Maybe you don't have prayer and reading the word of God. தேவனோடு நடக்கிறவங்க. When you mustn't leave walking with God. பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் Even in the morning in the cold time, கர்த்தர் ஆபிரகாம் வசனத்தை விலக்கி சொல்ல வரல. God didn't come to explain to Abraham what He's going to do. பகலில் குளிர்ச்சியான நேரத்திலே Even the evening time and school time, partner வேற யாரையும் கூப்பிட வரல. He didn't come and tell, where's my prayer partner? அவனோடு உலாவும்படி வந்தார். He came to move with him and came to walk with him. He came to have a relationship with him. Hallelujah. அவரோடு நடக்கிறது. That's only cause you have to walk with him. Hallelujah. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. Bible very clearly it says ரோமர் புத்தகத்துல in the Roman book, எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ, who's been moved with the Spirit of God, எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்கள், who's been moved, who's been led by the Holy Spirit, அவர்கள் தேவனுடைய புத்திரராக he becomes the son of God. Hallelujah. Hallelujah. இப்ப நாம வேத வசனங்களை படிச்சுட்டு ஆத்ம திருப்தி இருக்கும். We think when we read the word of God we have satisfaction in us. நான் சொல்ல இவங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். These all are the generation Christians. இஸ்லாமியர்கள் 7 முறை தொழுகுவாங்க. The Islamians 7 times they will go for the prayer. அது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. That's one pattern for them. தேவனுக்கு நமக்குள்ள ஒரு பேட்டர்ன் சார்ந்ததல்ல. Our relationship between God and us is not a pattern. நல்லா கவனிங்க. Carefully listen. உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். I'm going to teach you all now. என் மனைவியோட நான் இருக்கிறேன். I'm with my wife.
என் மனைவி பத்தி நான் எல்லாத்தையும் சொல்றேன், என் மனைவி ரொம்ப நல்லவ. I go and tell about my wife to everybody. She's a very good என் woman. மனைவி போல தங்கமான யாருமே இல்லை. No one's like my wife. என் மனைவி மாதிரி குணசாலி யாருமே இல்லை. I go tell that my wife, the nice person, nobody is there. என் மனைவியோட பிஹேவியர் சொன்னா நீங்க அசந்துருவீங்க. If you look at my wife's behavior, என் you get மனைவி shocked. யார் என்ன கேட்டாலும் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவா. If anyone come ask my wife for anything, whatever she asks, she என் will give மனைவி them. இரவும் பகலுமா வேலை செய்வா. And my wife, day and night, she keeps working. நான் பிள்ளைகளுக்கு ரெட்டுடுப்பு உடுத்தி இருக்குதான் அவ வீட்டு காரியங்களுக்கு கொடுத்து ரொம்ப கவனமா இருப்பா. But because our children are covered up, so she has to என் be மனைவி careful of them. பூரணா நான் பெருமையா சொல்லிக்கிட்டு வரேன். I go tell about my wife proudly to everybody in this place. அதுக்கு பிறகு After that, என் மனைவி கேட்கறதெல்லாம் நான் வாங்கி தரேன். whatever my wife asks, I buy and give. அவ ஆப்பிள் கேட்டா டசன் கணக்குல வாங்கி If she தரேன். asks one apple, 1 dozen of apples, I buy and give. அவ ஏதோ ஷாப்பிங் போகணும்னு கேட்டா ஷாப்பிங் போட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோமான்னு I tell when she goes shopping, buy whatever you want. என்ன விரும்புறாள் எல்லாத்தையும் வாங்கி தரேன். Whatever you are anxious, I'll buy and give. அதனால அவ திருப்தி அடைய She மாட்டாள். will not be satisfied because of that. அவளோடு நான் உறவு கொள்வதை மாத்திரம்தான் அவளுக்கு. When she will be satisfied when I'm moving with her, when I'm being related with her. நல்ல மனைவி நீ குடிச்சா குடி, செத்து போனா நாசமா போய் எனக்கு வேண்டியதை கொடுத்துடுவா. அவ நல்ல மனைவி இல்ல. Some wives are there says you drink, you do whatever, what you die and go. That's not a good wife. நிறைய புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு உறவு இருக்கு. There's some relationship between husband and wife. நீ குடிப்பியோ பொறுக்கியோ என்ன வேணா பண்ணிக்கோ. Then you drink or you go around or do whatever you படி want. வந்துறணும். Whatever you do, I don't think you are. அதனால பொண்டாட்டி லிஸ்ட்லயே நான் சேர்க்கிறது இல்ல. Those who ladies, I don't keep them as wives itself. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இவன் பொண்டாட்டி பத்தி ஊரெல்லாம் தப்பா சொல்லுவா, அவ புருஷனை பத்தி பகல்வெல்லாம் தப்பா சொல்லுவா. அதுக்கு பேர் உறவு இல்ல. She go tell wrong everything about her husband to somebody else, and he go tell something wrong about his தேவனுக்கு wife. நமக்குள்ளதான உறவு எப்படி தெரியுமா? The relationship between God and us, you know how it is. நாம அவரோட ஐக்கியமாயிரு. We have to be together with Him. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. இன்னும் நல்ல வார்த்தை இருக்குங்களா? லிவிங் டுகெதர். We have to be with God as living together. இன்னைக்கு தப்பா போச்சு உலகத்துல, அதனால அந்த வார்த்தை யோசிச்சுங்க. ஹalleluya. Nowadays it's become a wrong word. We have to think and talk, but living together as God is a very good word. லிவிங் டுகெதர்ங்கறது தமிழ்ல சொல்லுங்க போகல யாராவது. Somebody can say living together in Tamil. சேர்ந்து வாழ்வது. Living together. சேர்ந்து வாழ்வது. நாமும் கர்த்தரும் சேர்ந்து வாழ்வோம். It is like saying that me and God living together. ஹalleluya. Hallelujah. Not living together. Not living together, but living together. பிரிந்து வாழ்வதல்ல, இணைந்து வாழ்வது. Not living and together, it's living together. Hallelujah. 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 வேத வாசிச்சு When you read the word of God, எல்லாரும் சொன்ன கர்த்தர் நல்லவர் தெரியுமா? you can go tell everyone, you know God is a good God. கர்த்தர் உதவி செய்வார் தெரியுமா? You know the Lord will give favor to ஆனா ஒரு you. கல்யாணத்துல கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு. You know the Kana wedding, God done big miracle over there. இந்த அறிவு கர்த்தர் பத்தி நமக்கு எங்க இருந்து வந்துச்சு? Where we got this knowledge from? வேதத்துல இருந்து வந்துச்சு. It came from the word of God. வேதத்தை படிக்கும்போது When you read the word of God, பெரும்பாலுள்ள மனுஷனை கர்த்தர் விடுவிச்சாரு. he says so many years this person was with some sickness, God has delivered him. கர்த்தர் விடுவிச்சாரு. So many years this person was in a thing he செத்து delivered போன him. மனுஷன் லாசரு 4 நாள் கழிச்சு கர்த்தர் எழுப்பினாரு. The 4 days the person who was dead Nazareth, he God raised him up. படிச்சு வந்து என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவர் ஊரெல்லாம் சொல்ற மாதிரி How we go and tell them, my wife is very good wife, that we read the word of God. இந்த வேதத்தை படிச்சு ஆண்டவரை பத்தி எல்லாத்தையும் சொல்றது. We read this word of God and going telling everybody. ஆண்டவருக்கு நமக்கு தனிப்பட்ட உறவு இல்ல. And for God and us, we don't have a personal relationship. We don't have a personal relationship. அந்த வேத வசனம் வேணாங்க. That's why I'm saying don't read the word of God if you don't have a personal relationship with God. ஏன் தேவ வேணாங்கற? Why I'm saying don't want prayer is? ஜெபம் asking. We are asking from God. ஆண்டவர்ட்ட ஆப்பிள் வேணும்னு கேட்டேன் பொண்ணை புடிச்சிட்ட. My wife asked me what happened. வசனம் கணக்குல வந்து ஒப்பிட்டாரு. But he gave so much and he gave it to அது us. பொண்டாட்டிக்கும் புருஷனுக்குள்ள உறவு இல்ல. That's not a relationship with the wife. ஜெபம் பண்ணினே வந்தனா
Why I get to pray now? திடீர்னு ஆண்டவர் அந்த மாச தேவையை சந்திச்சார். I came to pray. Suddenly God met all the needs for the month. எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எனக்கு ஜுரம் சொல்லி ஜெபம் பண்ணேன். I told God I'm having fever. ஆண்டவர் ஹீலிங் கொடுத்துட்டார். God healed me. அல்லேலூயா. Hallelujah. அது ஆண்டவருக்கு நமக்கான தொடர்பு. That is not the connection between God and us. தேவனோடு சஞ்சரிப்பதில But moving with God, ஜெபமும் பயனற்றது, prayer is also no use. வசனமும் பயனற்றது. Reading the word of God also is no use. தேவனோடு சஞ்சரிப்பது என்பது But having a relationship with God, தேவனை புரிந்து கொள்வது. to understand God, தேவனை புரிந்து கொள்வது. we will understand God there. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. நான் மூன்று முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். I'm going to say 3 important things to you. அல்லேலூயா. Hallelujah. மூன்று முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 3 important things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. I want to glorify the Lord's name. Praise be the Lord's name. முதலாவது, தேவனோடு சஞ்சரிப்பது என்றால் என்ன? First thing, to move with God, what is the meaning of it? எபிரேயர் 11 அதிகாரம். Let us